Bismillahirrahmanirrahim. Bismillahi wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam. Alhamdulillah, alhamdulillah, alhamdulillah என்று 3 தடவை வாயால வார்த்தையால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாலும் நானும் நீங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு 3000 கோடி தடவை அல்லாஹ்க்கு நாங்கள் நன்றி செலுத்தினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தரக்கூடிய இந்த நிஅமத்துகளுக்கு ஈடாகாது. என்ன சொன்ன படிச்ச ரப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பேருக்கு பல நியமத்துகள் கொடுத்திருக்கிறார். அந்த எல்லா நியமத்துகளையும் அந்த ரப்பு விரும்பக்கூடியது. அதாவது அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த அறிவு, அல்லாஹ் தந்த ஆற்றல், அல்லாஹ் தந்த எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுத்தக்கூடிய செலவழிக்கக்கூடிய அதில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு அமைச்சு தாருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த ஆகப்பெரிய பாக்கியம். இதுக்கு எந்த அளவுக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோமோ ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த நியமத்துகளை மேலும் மேலும் அதிகமாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி உலமாக்கள் எங்களுக்கு படித்து தருவாங்க. யார் அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவாங்களோ அந்த நியமத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அதிகப்படுத்தி கொடுப்பான். இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ அரபு தெரியாது, ஆனால் உலமாக்கள் மூலமாக காதுல பொழுது கொஞ்சம் உள்ளத்தில் ஞாபகம் வைக்கிறதுனால சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதனால என்ன சொல்லுவாருன்னு சொன்னா அல்லாஹ்க்கு மேலும் 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 அல்லாஹ்க்கு நீங்க நன்றி செலுத்துவோம் நாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திக்கிற இந்த பாக்கியத்தை எங்களுக்கு மேலும் மேலும் அதிகமாக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக எல்லாருக்கும் பதிலை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லு. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, நாங்கள் பேசக்கூடிய நிகழ்ச்சியில் முக்கியமான இந்த துறையில் அனுபவம் உள்ள ஆலிம் உலமாக்கள் செய்யக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பெருசா தர்பியா விஷயமோ மற்ற விஷயமாகவும் எங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அழகான முறையில் அதை நடத்தக்கூடிய ஆலிம் உலமாக்கள் உங்களை வழி நடத்துவாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த நல்ல காரியங்களில் ஈடுபடக்கூடிய இந்த கொலன்னாவ மஸ்ஜித் ஃபெடரேஷன், அதனுடைய தலைவர், அதனுடைய காரியதரிசி, அதனுடைய பொருளாளர், இதே போல அதில் அங்கத்தவர் அத்தனை பேரும் இந்த கொலன்னாவ மஸ்ஜிதுகளில் இந்த ஏரியாக்களில் உள்ள ஆண் பெண் அத்தனை மக்கள இடையிலையும் தீனுடைய மறுமலர்ச்சி உண்டாகும் என்றதுக்காக வேண்டி பல விஷயங்களை செஞ்சு கொண்டு வரான். வெறுமனே நிவாரணங்கள் வழங்குறது மட்டும் எங்களோட பொறுப்பு இல்லை. இந்த நிவாரணங்களுக்கு மேலாக தீன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னா, தீனுடைய தர்பியா அவங்களுக்கு நான் கொடுக்க இல்லை என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு நாங்கள் உதவி செஞ்சோமோ நாளை கியாமத்தில் அவங்களே எங்களுக்கு ஏசுவாங்க, அவங்களே எங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க. பார்சலை தந்தீங்க, பணத்தை தந்தீங்க, ஆனால் தீண்ட விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்த இல்லை என்று பெரிய குறைங்கிற மேலே சொல்லுவாங்க. அதனால அந்த துறையில் பாடுபடக்கூடிய இந்த கொலன்னாவ மஸ்ஜித் ஃபெடரேஷன், அதே போல் ஃபஜர் ஃபவுண்டேஷன், எனக்கு அது பேர் சரியா ஞாபகம் இல்லை, அவங்களும் மாஷா அல்லாஹ் சேர்ந்து ஜமியத்துல் உலமாவோட ஒரு பகுதியும் சேர்ந்து மாஷா அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய இந்த உழைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செஞ்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. உண்மையிலே ஒரு வீட்டில் 10 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் அது ஒரு குடும்பம் மாதிரி விளங்காது. பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு 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 பரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் பரக்கத். எனக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ் 6 பிள்ளை இருந்தாலும் 5 பொம்பளை பிள்ளை அல்ஹம்துலில்லாஹ் தந்திக்கிறேன். அதனால அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க தான் குடும்பத்தை வழி நடத்துறது. மாப்பிள்ளை கணவன் சம்பாதிச்சாலும் கூட நீங்க எந்த அளவுக்கு தீனோட இருப்பீங்களோ அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்ஹம்துலில்லாஹ் தீனுடைய மறுமலர்ச்சியும் அந்த வீட்டில் உண்டாகும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா முன்மாதிரியாக ரோல் மாடலாக அந்த வீட்டில் நடந்து கொள்ளணும் என்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க உன புள்ள நாளைக்கு கடைசி காலத்துல என் புள்ள எனக்கு உதவி செய்யணும், என் புள்ள என்னை பசந்தா பார்க்கணும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட உம்மாவை, நீங்க உங்களோட வாப்பாவை அதே மாதிரி அதை விட அழகா பார்த்து
பிள்ளைக்கு காட்டி கொடுக்கணும். இப்படித்தான் நாங்கள் கடைசி காலத்தில் உமா அப்பா பார்க்கணும். மர்ஹூம் நியாஸ் மௌலவி அவங்களோட ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சு கொள்றேன். இன்ஷா அல்லாஹ் அதில் நாங்கள் பயான சிறி சிந்தி என்ற அமைப்பில் தான் நாங்கள் எப்பவும் பேசுவாங்க. ஒரு சொன்னாங்க பயானில் பாப்பாவை வீட்டிலேருந்து வெளியே அனுப்புற நேரத்தில் பாப்பா தன் மகன்கிட்ட சொன்னாராம், புத்தா கோ அண்ட் பிரிங் அ பிளாங்கெட் சொன்ன. பாப்பா கேட்டாராம், மகன் எனக்கு சரியான கூதலாய்க்கு வெளியே போனா எனக்கு கஷ்டமாயிக்கும், எனக்கு தயவு செஞ்சு போத்தி கொள்றதுக்கு ஏதாவது ஒரு துணியை கொடுங்கன்னு சொல்லி. அப்ப மகன் கிட்ட சொன்னாராம், பாப்பா புத்தா கோ அண்ட் பிரிங் அ பிளாங்கெட்டோ பெட்ஷீட் சம்திங் ஃபார் பாப்பான்னு சொல்லி. அவர் போனாரு, கொண்டாந்தாரு, அதை கொடுத்தாரு. வாப்பா போயிட்டாரு. வாப்பா போன பொறவு இவர் மகன் கிட்ட கேட்டாரு, நான் உங்களுக்கு பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த பிளாங்கெட் பெட்ஷீட் தான் எடுத்துட்டு வர சொன்னேன், ஏன் உங்களுக்கு இவ்வளவு நேரம் போச்சுன்னு சொல்லி. அந்த பொடியன் சொன்னா, டேடா தட் வாஸ் டூ பிக், மிச்சம் பெருசா இருந்துச்சு, நான் பார்த்தேன் அதை ரெண்டுக்கா வெட்டி வச்சேன்னு சொன்னா, ஒன்று நீங்க உங்களோட டேடாக்கு கொடுத்தீங்க, மத்த துண்டு நான் பத்திரமா வச்சுக்கிறேன், எப்ப நான் உங்களே அனுப்பணும் அப்ப உங்களுக்கு இதை தந்து அனுப்புவேன்னு சொன்னேன். எல்லாம் விளங்குது, எதை விதைக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு பிரயோசனம் கிடைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் ஆயிக்கணும். என் ஆம்பளை புள்ள சொல்லணும் நான் என் டெடா மாதிரி வருவேன், எங்கட பொம்பளை புள்ள சொல்லணும் நான் என் மம்மா மாதிரி வருவேன்னு சொல்லி அதுக்கு முன்மாதிரியான முறையில் இன்ஷா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை அமைச்சு கொள்றதுக்கு இந்த மாதிரி தர்பியாவுடைய நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் மிச்சம் பிரயோசனப்படும் என்று நான் என் கருத்து. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்ஷா அல்லாஹ் நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமான முறையில் துனியாலையும் வாழதும், இதே மாதிரி மௌத்துக்கு பின்னால வரக்கூடிய ஆகிரத்துல வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்கணும் என்று துஆவோடு முடிச்சுக்கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.